ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் சிஏ இன்டர் காஸ்டிங் சாப்டர் நம்பர் 15 பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தேர்டிலிருந்து பார்க்கலாம். Question number 3. K Limited produces and markets a very popular product called X. The company is interested in presenting its budget for a second quarter of 22-23. K Limited ஒன்று இருக்குது. அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸுங்கிறது. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான பட்ஜெட் என்ன இருக்குது, அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2023 செகண்ட் குவார்ட்டரோட பட்ஜெட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், பட்ஜெட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரெசென்டிங் இட்ஸ் பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, கீழே கேட்டிருக்க மூணு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் த செட் குவார்ட்டர் இன் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல் பட்ஜெட் ஃபார் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் போடணும். எதுக்குன்னா ஒய், ஜெட் அண்ட் எம்டி பேக்ஸ், இது மூணும் ரா மெட்டீரியல்ஸ் அந்த ப்ராடக்ட் எக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் போல். இதுக்கான பர்ச்சேஸ் பட்ஜெட் எவ்வளோங்கிறது போடணும். அது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் கம்ப்யூட் த பட்ஜெட் வேரியபிள் காஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஒன் பேக் ஆஃப் எக்ஸ். ஒரு பேக் ஆஃப் எக்ஸ் அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது ஒரு பட்ஜெட்டாக போடணும். சரி, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் மேட் அவைலபிள் ஃபார் திஸ் பர்பஸஸ். இட் எக்ஸ்பெக்ட் டு செல் 1,50,000 bags of eggs during the second quarter of 22-23 at the selling price of 1,200 per bag. அப்போ எவ்வளோ யூனிட்ஸ் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 1,50,000 பேக்ஸுங்கிறது இந்த எக்ஸுங்கிற ப்ராடக்ட். அதுக்கப்புறம் அது ரேட் எவ்வளோ இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 1,200 பர் பேக். நெக்ஸ்ட்டு ஈச் பேக் எக்ஸ் ரெக்வயர்ஸ் 2.5 meters ஆஃப் ரா மெட்டீரியல். ஒய் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 7.5 meters ஆஃப் ரா மெட்டீரியல் ஜெட். ஓகே, ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ் பேக் இருக்குல்ல, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுதுன்னா ரா மெட்டீரியல்ஸ் எது தேவைப்படுதுன்னா 2.5 meters ஒய்யும், அதுக்கப்புறம் 7.5 meters ஜெட்2 தேவைப்படுது. அப்போ 1,50,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓப்பனிங் க்ளோசிங் ஓப்பனிங்கை ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஓப்பனிங்கை லெஸ் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஆட் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது கிடைக்கும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட இதெல்லாம் இன்டூ பண்ணோன்னா எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுங்கிறது தெரியும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறதுலேருந்து ஓப்பனிங் லெஸ் பண்ணிக்கணும். க்ளோசிங் ஆட் பண்ணோம்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸும் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் எவ்வளோ இருக்குது. ஓப்பனிங்னா இந்த குவார்ட்டரோட ஓப்பனிங், அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் குவார்ட்டர் எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக், இது ஒவ்வொன்றுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ்டு ஸ்டாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் ஒய், அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் ஜெட், அதுக்கப்புறம் எம்டி பேக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஒய் காஸ்ட் 160 per meter, ஜெட் காஸ்ட் 30 per meter அண்ட் எம்டி பேக் காஸ்ட் 110 ஈச். அதே எம்டி பேக் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறது என்னது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. எம்டி பேக்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கொடுக்கல. ஸோ எம்டி பேக்ஸ், ஒரு எம்டி பேக்லேருந்து இந்த ஆல்ட்ரேஷன்ஸ் ரா மெட்டீரியல் ஒய் அண்ட் ரா மெட்டீரியல் ஜெட் வச்சு ஒரு எம்டி பேக் எக்ஸுங்கிற ப்ராடக்டாக மாறுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் 9 minutes ஆஃப் டைரக்ட் லேபர் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபில் 1 bag ஆஃப் எக்ஸ். லேபர் காஸ்ட் 70 per hour. லேபர் காஸ்ட் எவ்வளோனா 70 per hourனா ஒரு பேக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகுதுன்னா 9. அப்போ 70 for 60 minutesனால் நம்மளுக்கு ஒரு பேக் எவ்வளோ அப்படின்னா இன்ட்டு 9 போட்டோம்னா ஒரு பேக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேரியபிள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆர் 60 per bag. ஓகே, இது வேரியபிள் காஸ்ட். தேர்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்களா, அதுக்கு இது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும்.
ஃபிக்ஸ்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 40 lakh per quarter. ஃபிக்ஸ்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து இங்கே தேவைப்படாது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படாது. பிகாஸ் நம்மக்கிட்ட அது ரிலேட்டடாக எதுவுமே கேட்கல. ப்ரொடக்ஷன்ஸ் பட்ஜெட் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் கேட்டிருக்காங்க, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் பற்றி எதுவுமே கேட்கல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படாது. Variable selling and administration expenses are 5% of sales and fixed administration and selling expenses are 3,75,000 per quarter. இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா வேரியபிள் காஸ்ட்டு கேட்டிருக்கிறது கூட ப்ரொடக்ஷன் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அது வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு வந்து கேட்கல. இங்கே கரெக்டாக நோட் பண்ணணும். டு ப்ரொடியூஸ் 1 bag of X ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, அது சேல்ஸ் பண்ண எவ்வளோங்கிறதெல்லாம் கேட்கல. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கேட்டிருக்காங்களா, நம்ம வந்து எவ்வளோ பட்ஜெட்டட் இருக்குது அதிலிருந்து என்ன பண்ணுவோன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணிக்குவோம், ஓப்பனிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணுவோம். ஏன் க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணுறோன்னா என்கிட்ட இப்போ 10 யூனிட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது, இது வந்து ஓப்பனிங்காக இருக்குது. ஓகேவா, ஏன்னா சேல்ஸ் எவ்வளோ ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு 100 யூனிட்ஸ் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 100 யூனிட் சேல்ஸ் பண்ணோம்னா என்கிட்ட முதலே 10 இருக்குது. ஸோ நான் 90 மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிக்குவேன். இப்போ சேல்ஸ் ஆகிறதுக்கு பத்தாமல் நான் இன்னொரு 10 வந்து என்கிட்ட ஸ்டாக்காக வச்சுக்கணும், இல்லைன்னா இன்னொரு 20 வந்து என்கிட்ட ஸ்டாக்காக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து க்ளோசிங் ஸ்டாக். நான் எவ்வளோ வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா ஒரு 20 யூனிட்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இதான் ப்ரொடக்ஷன்ஸ் தேவையானது. நான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 120 வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். என்கிட்ட ஏற்கனவே 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 110 மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அதே லாஜிக் தான். இப்போ வந்து பட்ஜெட்டட் சேல்ஸ் வந்து 150, அது போக நான் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வச்சுக்க ஆசைப்பட்றேன்னா 1,33,000. டோட்டலாக வந்து 1,83,000. இது என்னென்னா டோட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். அதில் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணிட்டேன்னா ப்ரொடக்ஷன்ஸ் நான் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 1,83,000 minus 45,000 1,38,000. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வேணும், அது வந்து குவான்டிட்டிலையும் கேட்டிருந்தாங்க, ப்ரைஸ்லேயும் கேட்டிருந்தாங்க. ப்ரைஸ் மீன்ஸ் எவ்வளோ வேல்யூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கிறோம். ஒய், அதுக்கப்புறம் ஜெட், அதுக்கப்புறம் எம்டி பேக்ஸ். டோட்டலாக ஒரு யூனிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெக்வயர் ஆகுதுன்னா ரா மெட்டீரியல் ஒய் வந்து 2.5 மீட்டர் வேணும், ரா மெட்டீரியல் ஜெட் வந்து 7.5 மீட்டர் வேணும், எம்டி பேக் வந்து 1 வேணும். அதுக்கப்புறம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறோம் 1,38,000. ஸோ அதால் இன்டூ பண்ணணும். இன்டூ பண்ணனா ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 1,38,000 இன்ட்டு 2.5 3,45,000, 1,38,000 இன்ட்டு 7.5 10,35,000. இது என்னென்னா எவ்வளோ மீட்டர்ஸ் வேணும் ரா மெட்டீரியல் ஜெட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து எம்டி பேக் எவ்வளோ இருக்குன்னா இன்ட்டு 1,38,000. அப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் டோட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணுவோம். அப்போ வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவோங்கிறது தெரியும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த பர்ச்சேஸ் பண்ணால் அந்த பர்ச்சேஸ் பண்ணுற குவான்டிட்டியோட அந்த ரேட்டை வந்து இன்டூ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து கிடச்சிரும். இது வந்து வேல்யூவில் இருக்கும், எவ்வளோ குவான்டிட்டின்னு கண்டுபிடிப்போம். குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா மொத்தம் எவ்வளோ மீட்டர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதுலேருந்து ஓப்பனிங் என்ன பண்ணுவோம்னா லெஸ் பண்ணிக்குவோம், க்ளோசிங்கை வந்து ஆட் பண்ணிக்குவோம். அப்படின்னா எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது தெரியும். தேர்ட் என்ன கேட்டிருந்தாங்க, வேரியபிள் காஸ்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து ரா மெட்டீரியல் எதெல்லாம் தேவைப்படுதுன்னா 2.5 மீட்டர்ஸ், அதனுடைய ரேட் எவ்வளோனா 160 ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 400. ரா மெட்டீரியல் ஜெட் வந்து 7.5 மீட்டர்ஸ் வேணும், அதனுடைய ரேட் வந்து 30. ஸோ 225. எம்டி பேக் வந்து ஒன்று தான் தேவைப்படுது, அது ஒன்னோட ரேட் வந்து 110. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் லேபர் கால்குலேட் பண்ணணும். 70 rupees ஃபார் 60 மினிட்ஸ்னால் 9 மினிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது இன்ட்டு 9 போடுறோம். 70 ஃபார் 60னா டேஷ் ஃபார் 9 அப்படின்னா அது கிராஸ் மல்டிப்ளை இருக்கும். 70 இன்ட்டு 9/60 எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். அதான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணால் 10.5 வரும். இந்த 10.5 தான் லேபர் காஸ்ட், டைரக்ட் லேபர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேரியபிள் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ், அது வந்து 16 கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா வேரியபிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் பர் பேக். ஒரு பேக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேரியபிள் காஸ்ட் ஆகுதுன்னா
805.5 rupees. அவ்வளோதான் தேர்வு சம் முடிஞ்சு. இங்கே வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் இங்கே தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் இருக்குதே அப்படிங்கிறதுக்காகலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 4. ABC Limited is currently operating at 75% of its capacity. எவ்வளோ பர்சன்டேஜில் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா 75%. In the past 2 years the levels of operations were 55% and 65% respectively. அதே பாஸ்ட் 2 இயர்ஸ் எவ்வளோவில் இருந்திருக்குன்னா 55%, 65% இருந்திருக்கிறேன். இந்த ப்ரெசன்ட்லி த ப்ரொடக்ஷன்ஸ் இஸ் 75,000. அது வந்து 75% ப்ரெசென்ட்டில் ப்ரொடக்ஷன்ஸில் இருக்குது. அது வந்து எவ்வளோனா 75,000னா 100% எவ்வளோவா இருக்குன்னா 1 lakh இருக்கும். அது வந்து 55%னா 55,000 இருக்கும், 65%னா 65,000 இருக்கும். The company is planning for 85% capacity level during the 22-23. The cost details are as follows. இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்காங்கன்னா 85% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரிலேட்டடான காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. எது ரிலேட்டட்னா 55% எவ்வளோ இருக்கும், 65 எவ்வளோ இருக்கும், 75% எவ்வளோ இருக்குன்ட்டு. அது போக என்ன சேஞ்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் இஸ் எஸ்டிமேட்டட் 20% ஆன் சேல்ஸ். சேல்ஸில் வந்து 20% வந்து ப்ராஃபிட்டாக. இங்கே தான் அந்த ஈக்குவேஷன்ஸ் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸா. இங்கே வந்து சேல்ஸில் வந்து 20%னா சேல்ஸை வந்து 100 எடுத்துக்கணும், ப்ராஃபிட் 20னா காஸ்ட் வந்து 80 இருக்கும். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபாலோவிங் இன்க்ரீசஸ் இன் காஸ்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டியூரிங் த இயர். அதே 85% வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்களா, அப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் இந்த காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. என்ன டைரக்ட் மெட்டீரியல் 8% இன்க்ரீஸ் ஆயிரும், டைரக்ட் லேபர் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிரும், வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 5%, வேரியபிள் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் 8%, ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து 10%, ஃபிக்ஸ்டு செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் 15%, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து 10%. நம்ம வந்து 85%ல் இந்த நார்மலாக இந்த பட்ஜெட்டை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணுவோம். அதை கால்குலேட் பண்ணி அது கூட இந்த பர்சன்டேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் அந்த பர்சன்டேஜை. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் த பீரியட் 22-23, 85% ஆஃப் கெப்பாசிட்டி, 85% லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி, 85% லெவல் ஆஃப் கெப்பாசிட்டியில் எவ்வளோ இருக்கும் 22-23 பட்ஜெட் போட சொல்கிறாங்க. ஆல்சோ அசர்ட்லைன் த ப்ராஃபிட் அண்ட் கான்ட்ரிபியூஷன், ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 85%ல் நம்ம நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட் போடணும்னா இந்த சேஞ்சஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்ட் பட்ஜெட்டாக இருக்கும். இதிலிருந்து நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆகுன்னு கண்டுபிடிச்சா அது கூட இந்த சேஞ்சஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது வேரியபிள் காஸ்ட்டாக ஃபிக்ஸ்டு காஸ்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து 11 lakh இருக்குது, 13 lakh இருக்குது, 15 lakh இருக்குது. பர் யூனிட்டுக்கு சேமாக வந்துச்சுன்னா அது வந்து வேரியபிள் காஸ்ட். எல்லா டைம்லையும் எல்லா லெவலையும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா செமி வேரியபிள் காஸ்ட். இப்போ வந்து 55,000 இது குவான்டிட்டியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 55,000, இங்கே வந்து 65,000, இங்கே வந்து 75,000. அப்போ வந்து பர் யூனிட்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 11 lakh டிவைடட் பை 55,000னா 20 rupees வரும். அதே 13 lakh டிவைடட் பை 65,000னால் 20 rupees தான் வரும். 15 lakh டிவைடட் பை 75,000னால் 20 தான் வரும். ஸோ இது வந்து வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் லேபர் பார்க்கணும். டைரக்ட் லேபரும் 10 ரூபா வரும். எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். இந்த நம்பர் பார்த்தாலே இங்கே நல்லா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 5,50,000, இங்கே வந்து 55,000. ஸோ ஒரு சைபர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 10 ரூபா அதிகமாக இருக்குது, 10 ரூபா வரும். இதுவும் வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து சேம் ஆர்டரில் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக சேஞ்ச் ஆகலை. எவ்வளோ வருதுன்னா 3,10,000 டிவைடட் பை 55,000 போட்டால் 5.63. இந்த மாதிரி பாயிண்டில் வரும் போதே இங்கே என்னது ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். 5.63. ஓகேவா, மறுபடியும் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். 3,30,000 டிவைடட் பை 65,000 போட்டிங்கன்னா 5.07 வருது. ஸோ இது என்னவாக இருக்குன்னா செமி வேரியபிளாக இருக்கும். இந்த ரெண்டு செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இது வந்து செமி வேரியபிள். செமி வேரியபிளுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா சேஞ்சஸ் இன் அமௌண்ட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி. இங்கேருந்து எவ்வளோனா 20,000 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவான்டிட்டி எவ்வளோனா 10,000 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 2 per unit
இதுதான் வேரியபிள் காஸ்ட். அப்போ வந்து 55,000 எவ்வளோ இருக்குன்னா 55,000 இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா 1,10,000 வரும். இது வந்து என்ன வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 3,10,000. 3,10,000 வந்து 1,10,000 வந்து வேரியபிள்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பண்ணுவோம்னா டோட்டல் காஸ்ட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 3,10,000, அதுலேருந்து வேரியபிள் காஸ்ட் 1,10,000 வந்து லெஸ் பண்ணிடுவோம். அப்படி பண்ணோன்னா 2,00,000 வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்கும். இதே நெக்ஸ்ட்டுக்கு போட்டாலும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோனா 65%. அப்போ வந்துன்னா 65,000. 65,000 இன்ட்டு 2னா 1,30,000. அப்போ வந்து 2,00,000 வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்கும். அதே தான் 75,000 இன்ட்டு 2னா 1,50,000. 2,00,000 வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். டோட்டலாக 75% வந்து 3,50,000. இந்த கால்குலேஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செல்லிங் ஓவர் ஹெட்ஸ். செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் 3,20,000 இருக்கா. அதுக்கப்புறம் 3,60,000. இது வந்து பர் யூனிட்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 3,20,000 டிவைடட் பை 55,000. அது வந்து 5.81 அந்த மாதிரி 81 சம்திங் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3,60,000 டிவைடட் பை 65,000. அப்போ வந்து 5.53. ஸோ இதுவும் செமி வேரியபிள் காஸ்ட் தான். இது செமி வேரியபிள். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா 3,20,000. நெக்ஸ்ட் வந்து 3,60,000. அப்போ வந்து 40,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் அதே மாதிரி தான் ஒர்க்கிங்ஸ் வரும். எவ்வளோ இருக்குது 3,20,000லேருந்து 3,60,000 ஆகுதான். 3,20,000லேருந்து 3,60,000 ஆச்சுன்னா 40,000 வந்து சேஞ்சஸ் ஆகுது. சேஞ்ச் இன் அமௌண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி எவ்வளோனா 10,000 யூனிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து 4 rupees 4 பர் யூனிட். இது வந்து வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து 55,000 இன்ட்டு 4ன்னு போட்டோம்னா 2,20,000 வந்து வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். வேரியபிள் காஸ்ட். அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோவா இருக்குன்னா 3,55,000 இல்லையா. அப்போ வந்து 3,20,000 டோட்டல் காஸ்ட்டு. அதில் வந்து 2,20,000 வந்து வேரியபிள் காஸ்ட்னா 1,00,000 இதுதான் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவலில் பார்த்துட்டோம்னா 65,000 இன்ட்டு 4ன்னு போடுவோம். 65,000 இன்ட்டு 4ன்னு போடும்போது 2,60,000 வரும். 1,00,000 வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ 3,60,000. அதே தான் 75%ன்னு பார்க்கும்போது 3,00,000 வரும். 1,00,000 வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ டோட்டலாக வந்து 4,00,000. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ். இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு. அவ்வளோதான் மேஜரான ஒர்க்கிங்ஸ் முடிஞ்சு. இனி வந்து காஸ்ட் சீட்டாட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட்டாக போட்டு நம்ம பட்ஜெட் கிரியேட் பண்ண முடிஞ்சு. ஆன்சர் வந்து அந்த ஃபார்மேட்டை வச்சு பார்க்கலாம். இந்த ஒர்க்கிங்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஒர்க்கிங்ஸ் எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இப்போவே பார்த்துட்டோம். இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதே மாதிரி போடணும் இல்லை. இப்போ மேலே போட்ட மாதிரி ஒர்க்கிங்ஸ் போட்டால் கூட போதும். ஆனால் ஒர்க்கிங்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். 4th sum 85% ABC Limited budget for 85% capacity level for the period 22-23 per unit போடணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் போடணும். எவ்வளோ பட்ஜெட் ப்ரொடக்ஷன்னா 85,000. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் மெட்டீரியல் வந்து 20 rupees வந்துச்சு. ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 8% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 20 + 8% 21.6. அப்போ வந்து 85,000 இன்ட்டு இதை 2 இன்ட்டு பண்ணணும். 85,000 இன்ட்டு 21.6 அப்படின்னா 18,36,000. இது வந்து டோட்டல் அமௌண்ட். அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர் எவ்வளோ இருந்துச்சுன்னா 10 rupees இருந்துச்சு. அது வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10 + 5%. வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி அதிகமான ஒர்க்கிங்ஸ் ரொம்ப ஒர்க்கிங்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸில் பார்த்து அப்படி இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு வேரியபிள் காஸ்ட் டைரக்ட் வேரியபிளாக இங்கே வந்து 2 per யூனிட்டுங்கிறது நம்ம ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல. இந்த 2 per யூனிட் இது என்ன ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 + 5%
2.1. ஸோ இங்கே 2.1 போட்டிருக்காங்க. 85,000 into 2.1 1,78,500. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கடைசியாக போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் அது எவ்வளோ வந்துச்சுன்னா 4 rupees வந்துச்சு. அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 8% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 4 + 8%, அப்போ வந்து 4.32. 4.32 into 85,000 3,67,200. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். 38.52. அப்போ வந்து டோட்டலாக பார்த்தோன்னா 82,74,200. நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஹெட்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதெல்லாம் இருந்துச்சுல, ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், ஃபிக்ஸ்டு செல்லிங் ஓவர் ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ், அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ்டு வந்து 1 lakh இருந்துச்சு. எதுக்குன்னா 2 lakh இருந்தது. எதுக்கு 2 lakh இருந்துச்சுன்னா மேலே போய் அந்த ஒர்க்கிங் நோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து 2 lakh இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஓவர் ஹெட்ஸ் வந்து 1 lakh இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 1 lakh + 10%, 1,10,000 வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் 2 lakh + 15%, அப்போ வந்து 2,30,000 வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு 1,60,000. 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1,76,000 வரும். இன்னும் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி எவ்வளோ ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கிங்காக போட்டுக்குங்க. கீழே எழுதினாலும் சரி, இங்கே எழுதினாலும் சரி. இங்கே வந்து சும்மா ஒரு காலம் நீங்களே பண்ணிவிட்டு இது வந்து 2,20,000, 1,15,000, இது 1,76,000. இது வந்து 1 lakh + 15%. ஸோ 1,15,000. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோனா 5,11,000. டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 32,74,200 + 5,11,000 37,85,200. அதுலேருந்து காஸ்ட்லேருந்து நம்ம மார்ஜின் இருக்கா, அப்போ வந்து மேலே பார்த்த ஈக்குவேஷன் தான். காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ். இங்கே வந்து சேல்ஸ் வந்து எவ்வளோன்னு தான் இருக்குது. சேல்ஸ் 20% ஆன் சேல்ஸ்னு இருக்குது. ஸோ சேல்ஸ் வந்து 100ன்னு எடுத்துக்கணும். ப்ராஃபிட் வந்து இங்கே 20, அப்போ காஸ்ட் எவ்வளோவா இருக்குன்னா 80. அப்போ வந்து 37,85,200. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னால் இங்கே இருக்கிற பர்சன்டேஜ் தான் பார்க்குறோம். 80% காஸ்ட்டு தானே, நம்ம காஸ்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பர்சன்டேஜ் தான் கீழே போட்டணும். இன்ட்டோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணுன்னா இன்ட்டு 20%, நம்மளுக்கு சேல்ஸ் வேணுன்னா இன்ட்டு 100%. இதை வச்சு நம்ம சேல்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அந்த சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டு லெஸ் பண்ணணும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இதான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. கான்ட்ரிபியூஷன் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் பட்ஜெட்ஸ் கேட்டிருந்தாங்க, ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சு. இங்கே அந்த ஒர்க்கிங்ஸ் தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே போட்ட மாதிரி நோட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே கீழே எழுதுனா கூட ஓகே. ஆனால் ஒர்க்கிங்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இப்போ கீழே மீன்ஸ் இங்கே 2 lakh இருக்கா, 2 lakh ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 10%. ஸோ 2 lakh + 10% வந்து 2,20,000 வந்துச்சு அப்படிங்கிற ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்கணும். இல்லைன்னா இங்கே எழுதுகிற பக்கமே ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்னால் 2 lakh + 10% அல்லது 2 lakh into 110% அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் இருக்கணும், ஒர்க்கிங் நோட்ஸ். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் சம்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.